வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் டேட்டை பார்த்தினா நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலில் சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஆர்ஆர்பி ஜே எக்ஸாம் வந்து ஜனவரி மந்த் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஃபேக்கா ரியலா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடி, சப்போஸ் அது மட்டும் ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆல் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமோட ரயில்வே எக்ஸாம் எக்ஸ்பெக்டட் டேட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் என்ன சம்பந்தம், இவங்க ரெண்டு பேரும் காமனாக யார் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் தான் காமனாக இருக்காங்க. அந்த டெண்டர் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை சர்ச் பண்ணி டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ முடிக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் டேட் வந்து நம்ம ஈஸியாக கணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை படி வச்சு பார்த்தாலும் எக்ஸ்பெக்ட் டேட்டை வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, பட் ஆனால் ரீலாக சொல்ல போனால் நோ ஒன் நோஸ். ஓகேங்களா, யாருக்குமே தெரியாது எப்போ வந்து எக்ஸாக்ட் டேட்டில் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதெல்லாம் வச்சு ஒரு அசம்ஷன் நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா, பொதுவாக எக்ஸாம் டேட்டை பார்த்து வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இப்போ போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்லி கன்க்ளூஷனோட முடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து ரயில்வே எக்ஸாமோட எக்ஸ்பெக்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி சிஜிஎலோட அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து செப்டம்பர் 9 செப்டம்பர் 26 வரைக்கும் 17 நாளைக்கு வந்து நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக வந்து எவ்வளோ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க, 36 லட்சம் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எப்போ டேட் விட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம அந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளலாம் போக தேவையில்லை. ஸோ 17 நாளைக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செப்டம்பர் 30 நவம்பர் 14 வரைக்கும் நடக்க போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 நாளில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 57 லட்சம் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அதான் சம்பந்தம், டிசிஎஸ். ஓகேங்களா, டிசிஎஸ் தான் சம்பந்தமாக இருக்காங்க. டிசிஎஸ்ன்றவங்க யார்? டிசிஎஸ்ன்றவங்க ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். இவங்களுக்கு என்னப்பா சம்பந்தம், இவங்களுக்கும் ரயில்வே எஸ்எஸ்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவங்க வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். இவங்க கிட்ட சப்போஸ் டெண்டர் வந்து போயிடுச்சுன்னா, ரயில்வே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய டெண்டர் வந்து இவங்களுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த டேட்டில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டா. ஓகேங்களா, எஸ்எஸ்சிஜிஎல் முடிச்சுட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் முடிச்சுட்டு தான் ரயில்வே பக்கம் வருவாங்க. ஏன் எஸ்எஸ்சிக்கும் ரயில்வே வந்து தனித்தனியாக வைக்கலாமே, இது எழுதட்டும் எஸ்எஸ்சி எழுதட்டும் நினைக்கலாம். பட் ஆனால் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் தான் டிசிஷன் பண்ணணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஹை பர்சன்டேஜ் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுக்குறாங்களோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுல, அதை வச்சு தான் அவங்களுக்கு கான்ட்ராக்ட் அப்படின்றது நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து அதனால் இந்த டேட்டில் வரதுக்கான சான்சஸ் இல்லை ரயில்வே எக்ஸாம். ஓகேங்களா, இது முடிச்சுட்டு தான் நம்மளால் வர முடியும். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து எப்படி ஒருத்தர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் செப்டம்பர் நவம்பரில் வராது. ஓகேங்களா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது டிசிஎஸ் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தால் ரயில்வே எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, சரி, இப்போ எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, டெண்டர் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுறப்ப, ஆர்ஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்ப டெண்டர் விடுவாங்க. ஓகேங்களா, யார் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் மாதிரி விடுவாங்க, இல்லை டெண்டர் மாதிரி கூட விடுவாங்க. ஓகேங்களா, இப்போ டெண்டர் லிஸ்ட்டில் இருக்கிற 3 கம்பெனி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஐஓஎன், அதுக்கப்புறம் எடியூகேட்டிவ் கேரியர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், நெசிட். ஓகேங்களா, இந்த 3 கம்பெனிஸ் வந்து இப்போதைக்கு டெண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கப்ப பொதுவாக ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒருத்தரும் டெண்டர் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, உதாரணத்துக்கு 2019 நடந்த எக்ஸாமில் குரூப் டி இவங்க தான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து அதை ஒழுங்காக கண்டக்ட் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் டிசிஎஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்து ஒரே ஆளுக்கிட்ட எல்லா எக்ஸாமும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ஸில் இருக்காங்க. அதுபோல் ஒரே ஆளுக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தால், சப்போஸ் வந்து டிசிஎஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டில் அவங்களால எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏன் கண்டக்ட் பண்ண முடியாதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ காம்படிட்டில் இருக்கிற இந்த 3 பேர் வைங்களேன், இவங்க வந்து 2019 ஆல்ரெடி சொதப்பிட்டாங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இவங்களோட ரெப்புடேஷன் கெட்டு போயிருக்கு. ஓகேங்களா, சரி, இந்த டெண்டர் வந்து டிசைனிங் ஃபேக்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டெண்டர் கொடுக்கறதுக்கான டிசைனிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து டெக்னிக்கல் பிட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிட். டெக்னிக்கல்லாம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். ஹவுமனி எக்ஸாம் வந்து இந்த கம்பெனி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்குன்றது இந்த பார்ப்பாங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ரேட்டும் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேங்க் எக்ஸாமோ இல்லை எல்லா எக்ஸாமும் எழுத போகிறதுக்கு வந்து கோவிலம்பாக்கம், நான் சென்னையில் மட்டும் சொல்கிறேன், சென்னையில் கோவிலம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஐஓஎன் ஜோன் இருக்குது. பார்த்தீங்களா, டிசிஎஸ் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பாஸ் ஆகிறோமோ ஃபெயில் ஆகிறோமோ அது 2ஆம் பட்சம். பட் ஃபெயில் ஆனாலும் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. அங்கே வந்து சிஸ்டம் ரீதியாக எந்த ஃபால்ட்டும் வரல, டெக்னிக்கல் ரீதியாக எந்த ஃபால்ட்டும் வரல அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும். அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். சில பேர் அங்கே போய் கூட நெகட்டிவாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் 90% சொல்கிறேன், அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த பிரச்சனையும் வராது, டெக்னிக்கல் இஷ்யூ எந்த இஷ்யூவும் வராது. ஓகேங்களா, மேபி வந்து நம்ம ஒழுங்காக எழுதாமல் இருக்கலாம். பட் ஆனால் வந்து சிஸ்டம் பாதிலே ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு வச்சு எழுதவே இடம் இல்லை, நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ரஃப் ஷீட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரஃப் ஷீட்டே வச்சு எழுத முடியாத நிலமெல்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து கீபோர்டு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல ஒயர் போகும், ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஓகேங்களா, அது போல்
அது போல் இல்லாமல் இந்த டிசிஎஸ்ன்றவங்க ரொம்பவே நல்லா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்லி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஐஓஎஸ் ஜோன்லாம் போடுறாங்க. ஓகேங்களா, டிசிஎஸ் கோவிலம்பாக்கம் இருக்கிறதுல நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அவங்க வந்து எவ்வளோ எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு தான் டெண்டர் வந்து டிசைடிங் ஃபேக்டர் பண்ணுவாங்க. இது டெக்னிக்கல் பிட்டில். ஃபினான்ஷியல் பிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆர்ஆர்பி சொல்கிறாங்க ஒரு 300 கோடிக்கு வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த எல்லா எக்ஸாமும் 300 கோடியில் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 250 கோடியில் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. நார்மலாக அப்படி தானே நடக்கும். ஸோ அந்த 250 கோடியில் யார் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுறாங்களோ, அது யார் வந்து டெண்டர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து ஃபினான்ஷியல் பிட்டில் வின் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஃபினான்ஷியல் பிட்டில் வின் பண்ணவங்க தான் நெக்ஸ்ட். ஓகேங்களா, 2019 குரூப் டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களால ஒழுங்காகவே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் டிசிஎஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இது ரெண்டுமே டிசைடிங் ஃபேக்டர் வச்சு தான் டெண்டர்ன்றது கொடுப்பாங்க. அப்படின்ட்டு பார்க்குறப்ப இவங்க மேலும் கொஞ்சம் வந்து ஹோப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ எடுகேட்டிவ் கேர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நியூ டு இவங்க வந்து அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை. ஓகேங்களா, ஸோ டிசிஎஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு பாப்புலரான ஒரு கேட்டகரி. இந்த டைமில் எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமுக்கு வந்து ஒரு 400 கோடி கிட்ட வந்து டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படின்ட்டு பார்க்குறப்ப மேபி ஹை சான்சஸ் 70 இல்லைனா 80% வந்து டிசிஎஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் சரி, ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, இவங்க வந்து டாப் நாச் இருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் இவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. சப்போஸ் டிசிஎஸ் எடுத்துட்டாங்கப்பா, அந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸாம்ஸ் டேட்லாம் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த டேட்டில் நடத்த முடியாது. இந்த எக்ஸ்பெக்டட் டேட்ன்றது வெறுமனே அந்த டெண்டரை மட்டுமே வச்சு பேஸ் பண்ணி ஒரு கால்குலேட் பண்ணாமல் ஆர்ஆர் பெங்களூர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படின்றத வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஏஎல்பி எக்ஸாமுக்கு CBT 1 வந்து செப்டம்பர் 2 to அக்டோபர் பிகினிங்கில் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வந்து டெக்னீஷியன் கிரேட் 1-3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதே மாதிரி RPF கான்ஸ்டபிள் வந்து நவம்பர் 2 கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CB2 டேரெக்டாக வந்து இங்கே CB2க்கு வந்துடலாம். CB2 பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 கண்டக்ட் பண்ணலாம். CB2 ஓகேங்களா, ஸோ இந்த CBT முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எங்கே வரணும் பார்த்தீங்கன்னா RRB JE CBT 1க்கு வரலாம். ஓகேங்களா, ஸோ அதான் சொன்னாங்க எல்லாரும் ஜனவரி மந்த் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சர்க்குலேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் சொன்னாங்க. ஸோ டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஜனவரி வருவாங்க. அதனால் ஏஎல்பி எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரொம்ப ஃபார்மில் இருப்பாங்க. இந்த எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து CB2 வந்து ஏப்ரல் மந்தில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ CB2 சப்போஸ் ஏப்ரல் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே நிறைய வந்து கேப் இருக்குது. அதனால் நம்ம இங்கே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன் தான். அந்த டேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ப்ரிப்பேராக இருக்கணும். சப்போஸ் இது உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் உண்மையே நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஓகேங்களா, அதனால் நம்ம இந்த கேப்பு தான் இருக்குது, நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காம நீங்கள் கோர்ஸ் ரிலேட்டட் வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1.5 மந்த்தாவது நம்மளுக்கு கேப் இருக்கும். அந்த டைமில் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிட்டு படிக்காத டாப்பிக்லாம் படிச்சுட்டு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிராக் பண்ணலாம் CB2. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெக்ட் டேட் இது போல இருக்குது. பெங்களூர், ஸோ இப்போ RR பெங்களூர்லேருந்து ரிலீஸ் ஆன அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலான ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகேங்களா, இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டுலேருந்து வந்திருக்கு. 6/8/2024 அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த பேராகிராஃப் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, RR பெங்களூர் அவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சி. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, IT ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே நோடல் ஏஜென்சி யார்? RR பெங்களூர் தான். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அட் ப்ரெசென்ட் 3 notifications ஆர் ஆன் ஹேண்ட் ஃபார் ஃபில்லிங் த வேகன்சிஸ் ஆஃப் 3 நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி அது ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங்கில் ஆல்ரெடி இருந்திருக்காங்க. அது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் டெக்னீஷியன் C நம்பர் 1, அதுக்கப்புறம் C நம்பர் 2, இப்போ JE C நம்பர் 3 ஃபார் விச் CBT வில் பி ஷெட்யூல்டு ஷார்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேகன்சிஸ் அசஸ்மெண்ட் ஃபார் அப்கமிங் நியூ CNS ஆர் ஆல்சோ பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் புது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான C நம்பர் அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரிப்பேர் தான் இருக்குது. அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். NTPC சொல்கிறோம். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா RR பெங்களூர் வந்து சொல்லியிருக்க நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தாலும் இப்போ நம்மளுக்கு வந்து எப்போ எக்ஸாம் கண்டக்ட் போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்களா. இப்போ SSCGL வந்துச்சுங்களா, அந்த மாதிரி நமக்கும் வரும். ஸோ ஒரு 15 days பிஃபோர் தான் சொல்லுவாங்க. அப்படி 15 days பிஃபோராக சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வென்யூ அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு 10 days ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அந்த கணக்கு படி வச்சு பார்த்தா கூட
கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் மந்தில் நடக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் மந்த் அந்த எண்டில் மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அந்த டெண்டர் இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். எக்ஸாம் டேட்லாம் இந்த படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நான் ஒரு சொல்ல வர விஷயத்தை சொல்லிடுறேன். எக்ஸாம் டேட் வந்து எப்பயுமே நான் வந்து சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இந்த டேட்டில் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அஃபிஷியலாக சொல்கிறப்ப வரட்டும் நம்ம படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பேன். ஸோ இப்போ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இந்த டேட் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடப் பண்ணலாம், கொஞ்சம் பூஸ்டப் உங்களையே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக பண்ணி நம்ம வந்து டைம் கொஞ்சம் பயந்துரும். ஓகேங்களா? அதனால் இப்போவே நீங்கள் இது வந்து எக்ஸ்பெக்ட் டேட் நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நார்மலாக கொஞ்சம் கான்செப்ட் படித்தவங்க ஒரு 2-3 டாபிக் தான் படிச்சிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் டேட் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ பூஸ்டப் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ரிலேட்டட் டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஆர்பிக்கான மெட்டீரியல் எல்லாமே டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.